ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு அதாவது வாத்தியாரை பிடிச்சி மிரட்டாப்பில் ஏற்கனவே வீட்டில் ஒரு ரவுடி வந்ததே பத்தாதாப்பா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலனை சொல்கிறாங்க. வேலன் வந்து சக்தியை உண்மையாக லவ் பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்களாம் நினச்சாங்க. ஆனால் இவன் இருக்கானே ஒன்றா நம்ம ஒரு கடைஞ்செடுத்த பொறிக்கை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நினச்சதோட சக்தியோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படிலாம் நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் ரெண்டாவது பொண்ணை நீங்கள் பறி கொடுக்க வேண்டியதான். அப்போல்லாம் பயப்படாதீங்க. ஒருத்தர் மிரட்டுறாங்கிறதுக்கோசரம் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை தயவுசெய்து அடகு வச்சுறாதீங்க. முதல்ல எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்கிற விஷயம் தான். ஒருத்தன் மிரட்டி கல்யாணம் பண்ணுறான்னா அவன் ரொம்ப மோசமானவன். தயவுசெய்து அவனை நம்பி பொண்ணு கொடுக்காதீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த சக்தியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்கன்னா செல்வியை ஃபுல்லாக இழந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. போதும் வாங்க போய் காய்கறி வாங்க சொல்லிட்டு வேலைன்னு கூப்பிட்டு வந்தால் இது என்ன பெரிய மலையா, இரு காய்கறி நான் வாங்கி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காதில் ஏர்பட் மாட்டிக்கிட்டு இவர் பண்ண அலப்பறை இருக்கே. சொல்லுங்க மாமா, இந்த காய் எப்படி வாங்கணும், அந்த காயை அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு இருக்காரு. என்னடா அது, இவன் வந்து காய் வாங்க தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா நம்ம சக்தி இருந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஏர்பட்டை வாங்கிட்டு என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து நினைக்கிறாங்க. சரி மாட்டிக்கிட்டப்பா, மொத்தமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ காய்கறி கடைக்காரமாக இருந்துட்டு என் புருஷனையும் பிள்ளையும் காப்பாற்றினது நீங்கள் தான். நடந்த விஷயத்தில் நான் எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு விஷயத்தெல்லாம் சொல்ல சக்திக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் நினச்ச அளவுக்கு கெட்டவன் இல்லை, ஓரளவுக்கு கெட்டவன் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேலைன்னு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வலிகிறான். ஏன் பொண்டாட்டிக்கிட்டேடா வலிகிறேன்னு சொல்லிட்டு வந்து எதிரில் நிற்கிறாரு. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.